எல்லாருக்கும் நமஸ்காரம். புதுக்கோட்டை காணொளி நிகழ்நிலை சபையினருக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜனுக்கும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் அன்பு கணிந்த நமஸ்காரங்கள். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறைந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே என்று அருட்பாவல்லல் தம் குருவரின் ஆளவாய் அமுத போதத்தை என்னாலும் மறைவேன் என்று பாடுகிறார். வரவிருக்கும் கார்க்கும் தீ கைகொண்ட கார்த்திகையர் தீபத் திருநாள் பற்றி குறிப்பாக பேச எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நம்மை காக்கும் ஜீவாகினியை தம் கையகத்தே கொண்ட நமது தெய்வ குருபரன் அவர்கள் நமது ஜீவான்மா உயிர்களிப்பு கொண்டு ஜெகஜோதியாக பிரகாசித்து நித்தியம் வரம்பெற வைக்க வேண்டும் என்றே இந்த திருவிழாவை எடுத்து வைத்துள்ளார்கள். நம் ஆதி மான்மியத்தில் பாட்டியதவர்கள் நம் தெய்வத்திற்கு தந்த ஞான பிரகாச வீச்சு பற்றி வருகிறது. அதில் பிரம்மோதய ரகசிய மூலப்பழம் பன்னாரமணி பெட்டகத்தை தங்கள் பெரிய தலை தாங்கி வழி வழி வந்ததை தங்கள் சீடரின் தலைக்கேற்றுவான் வேண்டி அதற்கு மகாமந்திர பிரேரணை என்னும் தேவரகசியம் பேச வேண்டியது அவசியமானதினாலே அந்த தேவரகசியமோ இத்தூளம் கடந்து ஜீவதேகத்தில் தான் பேச வேண்டியாக இருக்கின்றதுனாலே தங்கள் சீடருக்கோ ஜீவதேகம் தெரியாது, தூளதேகத்தில் தான் இருக்கின்றவர்களானதினாலே அவர்களை தூளதேகம் கடந்த ஜீவதேகத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று வரைந்துள்ளதை காண்கிறோம். தெய்வ வேதத்தை நாளும் ஓதி வரும் தவச்செயலால் நம் அகம் ஜீவதேகத்தில் இணையும். அதனால் ஜீவதேக செழுஞ்சுடர் நம் அகத்தில் பிரகாசிக்கும். இந்த செய்தியை நம் மனதில் பதிப்பிக்கவே நம் நினைவனில் ஊன்றவே இந்த தீபத் திருவிழாவை தெய்வம் அவர்கள் பிரம்மலய தேவ வைப்பாக எடுத்து ஒரு அற்புதமாக வைத்துள்ளார்கள். இந்த திருவிழாவை தெய்வம் எடுத்து வைத்தது சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வாலோ ஏதோ ஒரு நிலையிலோ அல்லது எதேச்சையாக ஒரு சந்தர்ப்பத்திலோ தற்செயலாகவோ இந்த திருவிழாவை நமக்கு அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. அவர்கள் இதனை பற்றி நன்கு திட்டமிட்டு சிந்தித்துதான் நம் மனதில் நம் ஜீவதேக பிரகாசத்தை பதிய வைக்க வேண்டும் என்றதுடன் சதா அவர்கள் உள்ளத்து உலாவி பரிமளத்து கொப்பளித்து ஊறி வந்த ஊற்றின்படியே சித்த சுத்த பரிபூர்ண எழு சிந்தும் பெருங்கருணை பேரருள் நற்செல்லை கொண்டு திட்டமிட்டு தக்க நேரத்தில் மொழிவெடுத்து இந்த தீபத் திருவிழாவை நமக்கு எடுத்து வைத்துள்ளார்கள். பழமைகாலமாக ஆண்டோர்கள் உலக மக்களுக்கு எடுத்து வைத்து ஆராதித்து வந்த இந்த தீபத் திருவிழாவின் உட்பொருளின் அருட்செயலனை அந்த வழிமுறைப்படியே அப்படியே நமக்கும் இன்று எடுத்து வைத்தது எதற்கு என்றால், இப்படியாவது தெய்வ அருளால் நம்முள் உள்ள ஜீவன் பிரகாசரூபம் பெற வேண்டிய ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா? தெய்வ அருளால் நம்முள் உள்ள ஜீவன் பிரகாசரூபம் பெற வேண்டிய ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா என்றே நமக்கு எடுத்து வைத்துள்ளார்கள். ஜோதி எழுந்த என்னாதர் என்னுள் சொல்லாமற் சொன்ன சுமூகம் சஞ்சீவி ஆதி மாதவத்தின் சஞ்சீவி நம்மை ஆளாக்கி பாவம் பாழாக்கும் சஞ்சீவி இருளில் எழுப்பி முன்னிறுத்தி கர்ப்ப ஏகாந்தமாய் மனத்திருத்தும் சஞ்சீவி குலவானம் கெடுத்த அடைத்தணைக்கும் செல்வ கோடி சூரிய பிரகாசம் சஞ்சீவி வானவேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்த வாசையின் சஞ்சீவி என்று ஆனந்த களிப்பில் பாடியிருக்கிறார்கள். திருமஞான குரல் 3ஆம் வாக்கியத்தில் கோடி சூரிய பிரகாசம் தூளம் ஒன்று உள்ளது.
அதுதான் நித்திய துலம். அது உன்னுள் மறைந்துள்ளது. அடுத்தாற்போல் நீ அதனை பெற்று அதில் பூந்து கொள்ள வேண்டிய தூலம் இது என்று ஜீவதேகம் என்ற பிரகாச நிலை நம்முள் உள்ளதை பற்றி எடுத்து கூறி வருகிறார்கள். வான்மதி குரல் வாக்கியத்தில் ஜோதி என்பது உன் ஜீவ பிரகாசத்தையே குறிக்கும். அறிவின் பிரகாசமே ஜோதி. அகக்கண்ணால் மட்டுமே இந்த பிரகாசத்தை காண முடியும். இந்த ஜோதி பிரகாசம் சுடுகின்ற தீ அல்ல, எரிகின்ற தீயும் அல்ல. உலகில் உள்ள தீ நெருப்பு எல்லாம் பிரகாசம் அல்ல என்று சொல்ல முடியாது. ஜோதி என்பது உன் ஜீவதேக அருட்பிரகாசத்தை மட்டுமே குறிக்கும். ஜோதி என்பது உன் ஜீவ பிரகாசத்தையே குறிக்கும். அறிவின் பிரகாசமே அது. அகக்கண்ணால் மட்டுமே இந்த பிரகாசத்தை காண முடியும். இந்த ஜோதி பிரகாசம் சுடுகின்ற தீ அல்ல, எரிகின்ற தீயும் அல்ல. உலகில் உள்ள தீ நெருப்பு எல்லாம் பிரகாசம் என்று சொல்ல முடியாது. ஜோதி என்பது உன் ஜீவதேக அருட்பிரகாசத்தை மட்டுமே குறிக்கும் என்று அந்த ஜீவஜோதி ரூபத்தை பற்றி அவர்கள் வரைவதில் இருந்து இந்த திருவிழாவின் மகிழ்ச்சியை நன்றாக நாம் உணர்ந்து அறியலாம். தீபம், ஜோதி, பிரகாசம், அக்னி, கனல், நெருப்பு, சுடர் என்று ஒரு பொருட்சொற்களாக பழமையானவர்கள் எடுத்து பேசுவதெல்லாம் நம் ஜீவ ஆன்மாவில் மெழுகின்ற கனலின் அம்சமே. வடலூர் வல்லபிரான் இந்த நிலையை பற்றி ஆதியும் நடுவும் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே, உள்வொளி வாங்கி உயிர் ஒளி விளங்கிட வெளி ஒளி காட்டிய மெய் அருட்கணலே என்று பாடுகிறார். நம் அகத்தில் உள்ள உள் ஒளி ஓங்கிடத்தான் வழி வழி வந்த ஆண்டோர்களின் திட்டப்படி வெளி உலகில் வெளி ஒளியாக தீபத்தை ஏற்றி கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி இப்படி பாடியுள்ளார். ஆதி ஜோதி என்னும் மெச்சுடர் நம்முள் உள் ஒளியாகவும் உயிர் ஒளியாகவும் உள்ளது. நம் அகத்தில் இது அருட்ஜோதியாய் உள்ளது என்பதை மக்கள் அறிவதற்கே முன்வந்த மதிமகத்துக்கள் இந்த உலகில் இந்த தீப ஒளி விளக்கை ஏற்றச் சொல்லி எடுத்து வைத்து உள்ளார்கள். மேலும் தெய்வங்கள் தங்கள் ஒரு வாக்கியத்தில் எமது தூளதேக மாசு முற்றிலும் பரிசுத்தமாக ஆன பின்னரே பிரணவ தேகத்தை நாம் தொட்டோம். உடனே கோடி சூரிய பிரகாச கதல்களிடையே நாம் போய் சிக்கி கொண்டோம். அந்த அழியாத இன்பத்தில் மூழ்கி நாம் தொடர்ந்து இருந்து வந்தோம் என்று அருளி நம்முள் உள்ள அந்த ஜீவதேக பிரகாசமே கோடி சூரிய பிரகாசமாக மாறி தவணையில் முழுகச் செய்து வைக்கும் என்று அருளுகிறார்கள். மேலும் விஸ்வநாத திருவொளி வசன நூலின் ஒரு வாக்கியத்தில் தன் தூளத்தில் குடிகொண்டிருக்கும் கோடி சூரிய பிரகாச சொரூபத்தை தன் முயற்சியால் எவராலும் அறியவே முடியாது. அவதாரமூர்த்தமாக எழுந்தருளுள்ள ஒரு தெய்வ முகத்தில் நீ பிறந்தால் மட்டுமே அதை ரசிக்க முடியும். குரு மகான்கள் நினைத்தால்தான் அந்த ஜீவ பிரகாசம் உன்னில் ஏற்றி வைக்க முடியும் என்று அந்த பேருண்மையை நமக்கு புரியுமாறி கூறி தெய்வம் அருள்கிறார்கள். உன் குருவரனை தேடி அடைந்து அவர் சந்நிதி முன்னர் நீ இருந்தால் மட்டுமே அது முடியும் என்றும் அருள்கிறார்கள். சாமனும் நீ சாப்பழகும் சத்திய பிரம்ம விதியை உன் குருபரன்தான் உனக்கு அருளுவார்கள். அவரிடம் நீ அதனை பெற வேண்டும் என்பது இறைவன் மனித தலைகளின் மேல் விதித்துள்ள தீர்ப்பு என்றும் அருளுகிறார்கள். வான்மதி குரல் 212 வாக்கியத்தில் உன் இறைகுரு அருளால் இதியுலக முத்தி மூல விருட்சமாகிய கற்பகத்தடி நிழலில் ஒத்தை மனம் படைத்து ஊனி நவவாசலியும் உள்தாளிட்டு வெகுகாலம் நீ நின்றால் மேல் மாடியாகிய மெய்யுலகம் திறக்கும். அங்கே உள் நுழைந்ததும் கோடி சூரிய பிரகாச கதிர்களுக்கிடையே நீ சிக்கிக் கொள்வாய். அந்த பிரம்ம வேதப்பதியின் முன்முகப்பை திறந்து அது உள்ளே சென்று அமர்வதே துறவு, தவம், தியானம் ஆகும். அந்நிலையில் உன் தூள உணவு முழுதும் உன்னை விட்டு போய்விடுகிறது என்று அழுகிறார்கள். மேலும் திருமெஞ்ஞான குரல் வாக்கியத்தில் பெருங்கரணை பேரருள் திருமேனியே ஆசா, அவர்கள்தான் காலமெல்லாம் எழுத்தாக இருந்த காயத்ரி பஞ்சாட்சரத்தை களிமாவை மூலமந்திரமாக உனக்கு உபதேசித்த போது நீ இவர்கள் மனிதரல்ல, நாம் தரிசிக்கும் தேவாதி தேவனே என்று சத்தியமாக நினைத்தாயானால் அந்த கோடிச பிரகாசம் உன் கைவருவார்கள் என்று அருளுகிறார்கள். இதிலிருந்து நம் குருபரனை மனமாற வளமாற போற்றி பக்தி மயம் கொள்ளும்போது அவர்கள் நம் உள்ளத்தில் ஞான தீபத்தை ஜோதிமயமாக ஏற்றி வைத்து விடுவார்கள் என்று அவர்கள் திரும்ப திரும்ப கூறும் வாக்கியத்திலிருந்து நாம் அறிகிறோம். வான்மதி குரல் 236 வாக்கியத்தில் குருபரன் உனக்கு தரும் ஞானபோதமே உன் தூளக்கடத்தை நீக்கி
சாந்தி என்னும் ஜீவக்கடத்தை உன்னை உட்பக வைக்கும். அப்போது நீ சாந்தி என்ற அமைதி உருவத்தை பெற்று தேவனாவாய். உன் அகத்தில் அவர்கள் வந்து அமர்ந்து உன்னை அருட்பெரும் ஜோதியாக ஆக்கும் வல்லமே சாந்தி என்ற ஜீவஜோதி. இந்த சாந்தி என்ற அமைதி ரூபத்தை அவர்கள்தான் உனக்கு தருவார்கள் என்று அருளார்கள். ஆக இந்த வாக்கியங்களிலிருந்து எல்லாம் தீபஜோதி என்பது நம் அகத்தே ஆன்ம ஜோதியாக பிரகாசிக்கின்றது என்று நாம் தெளிவு வர இந்த அடையாள ஊமைகளெல்லாம் தெய்வம் எடுத்துரைத்துள்ளதை நினைத்து பார்த்தால் இந்த தீபத் திருவிழா எவ்வளவு உன்னதமானது என்று நாம் அறியலாம். மேலும் தெய்வ வேதத்தில் நம் ஜீவஜாக ஜோதியை பற்றி தங்கள் பாடலில் ஆதிய நாதி என்றும் ஜோதி என்றும் கர்ப்பம் ஏழ்நிலை கம்பம் களிமா என்றும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். ஏழ்நிலை கம்பம் என்ற ஜீவஜகமே ஜோதி சொரூபமயமானது என்றும் இதில் எடுத்து உரைத்துள்ளார்கள். மேலும் தெய்வ வாக்கியத்தில் மனிதனின் தூளம் கடந்த ஜீவஜகத்தில் ஜீவ தீபச்சுடர் உள்ளது. ஞான நிலையில் அதை நீ அறிந்தால் அப்போது ஜலத்தில் அக்னி ரூபாய் ஜீவச்சுடர் பிரகாசிப்பதை காணலாம் என்று அழுகிறார்கள். செவ்வாய்க்கிய ஞானச்சித்தர் பாடலில் நெற்றியில் இயங்குகின்ற நிர்மல விளக்கணி உற்றுணர்ந்து பாரடா ஒளியெழுந்த ஜோதியை என்று பாடுகிறார்கள். நெற்றி என்பது ஜீவஜகத்தின் பரிபாஷை. மேலும் தெய்வ பாடலில் அணிக்கோடு சராசரத்து முன்னறிவேனும் அணுக்கோடியில் நிறைந்த ஆதியனை அறிந்திடுவாய் இவ்வழி தோன்றிவிடும் ஆயிரத்து அண்டமெல்லாம் ஜெகஜோதி கவனமணி குளிக்கை வேகம் வேகம் வெகு வேகம் மதிவேக அறிவுமணி ஜோதி என்ற ஜெகஜோதி வாரி தூக்கும் என்றெல்லாம் தெய்வம் பாடுகிறார்கள். இந்த பாடல்களிலிருந்து ஞான பெருநிலை வரும் ஞான கொள்கை என்பதும் ஜோதிமயமான ஒன்றும் நம் அகத்தே தெய்வ அருளால் விளையும் கவனமாமணி கூட ஜெகஜோதியை என்றும் எடுத்துக் கூறுகிறார்கள். தீபஜோதி பிரகாசம் போன்று நம் அகஜோதியும் மேல் நோக்கியே பிரகாசிக்கும். நாம் நம் வேதநூலை படித்து சிந்தித்து பந்தித்து நிற்கும்போது இது இயல்பாக இப்படி வெளியும். இடைக்காட்டு சித்தர் பாடலில் காலாகாலம் கடந்து நின்ற ஜோதியை கற்பனை கடந்த அந்த அற்புத நிதியை நூலான நுண்பொருளை அதன் நோக்கத்தை காண வேண்டும் கோணாரே என்று பாடுகிறார். நம் ஜீவஜகன் ஜோதிமயமே என்றும் நூலழகி போன்ற பாதம் என்ற நுண்ணிய அற்புத பொருள் அது என்றும் பாடுகிறார். மேலும் குறிப்பாக வடலூர் வல்லறுபிரான் விலங்கு மணி விளக்கென நல் வேதத்து உச்சி மேவிய மெய்ப்பொருளை உள்ளே விரும்பி வைத்த வல்லலே நின் அருளை வழங்குவாயே என்று பாடுகிறார். அதாவது பாட்டியர் அவர்கள் தம் அகத்தில் ஏற்றி வைத்த ஜீவஜேக தீப ஜோதியை நினைந்து வியந்து பாடுகிறார். அவர்கள் அதனை அறிந்தால் நம்மிடம் மெய்க்கமலத்து ஜீவ உச்சியில் தீபம் பாரு என்று பாடுகிறார்கள். மேலும் பழமை ஞான சித்தர்கள் பாசுரத்தில் அனுகிரகம் 10ஆம் வீடு அதில் விளங்குகின்ற ஜோதியை என்ன சொல்வேன் என்றும் மணிப்புரகத்தில் எழுகின்ற ஜோதியை அறிவாய் அறிந்து கொள்ள வாய்க்கும் என்றும் பாடுகிறார்கள். தெய்வ மான்மியத்தில் தெய்வம் அவர்கள் தாம் தவமிருந்த சத்திய நிலை பற்றி கூறுக வருகையில் ஐம்புலன்களும் ஒடுங்கி செங்கரில் அன்னவானங்கள் என்று கடும் தியானத்தில் ஆழ்ந்து ஆகாயத்தெழும்பும் உமா பட்சியை போன்று நீண்ட தவம் உண்டு அகுக்குடியின் மகாரந்தளமான சிதுரத்தில் முன் தகா என்னும் இதிகாச லோகத்தில் ஏக கிரணோதிய உணவு எனும் தியான பரப்பில் இவன் நினைத்து காரணரூப ஜோதி திருமேனியை கைப்பற்றிய போதுதான் தமக்கு வாய்ந்த சர்க்குருவே அந்த ஜோதி பிரகாசம் என்றும் அதேதான் பரன் என்றும் அதுவே குரு மஹபூபு என்றும் குருவே சாத் என்றும் தெரிய பெற்றவராயினார்கள் என்று எடுத்து வைக்கின்றார்கள். குருவாக வந்துள்ள நம் பெருமானி ஜீவனாகவும் பிரணவமாகவும் பரபிரம்மமாகவும் நம் அகத்தில் ஜீவஜேக மலையினை மூலத்தீயாக இருந்து தீபஜோதி இழந்து மூலத்திற்கும் முதல் ஞான மூர்த்தியாய் வழங்குவார்கள் என்று நாம் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த மான்மிய வரிகளை எடுத்து ஏம்பிருக்கிறார்கள். மெய்முகத்துக்கள் வளஞான கற்பூர தீபன் தன்னில் நேசமுடன் சென்று விளையாடி நின்றால் நிர்விகற்ப சமாதி நேரலாகும். அந்த என்று ஆன்மஜோதி தீப மயமே நிர்விகற்ப தவநிலையை தரும் என்று பாடுகிறார்கள். தீபம் ஒளி என்பது அர்த்தம்
தவநிலையில் ஏறுவதை மையமாக கொண்ட பிரணவ பிரகாசத்தையே குறிக்கிறது. அதனால் நம் அகத்தில் ஓங்கும் தவத்திபாதி வளம் நிறை இதய கமலாலசத்தின் பிரகாசத்தை புரிய வைக்கவே புற உலகத்தில் தீபம் ஏற்றும் திருவிழாவினை ஒரு ஐதீகமாக சம்பிரதாயமாக பல்லாண்டுக்கு முன்பே ஆன்றோர்கள் எடுத்து வைத்துள்ளனர். அதாவது நம் அகலோகத்தில் ஜீவப்பிரகாசம் என்ற ஒன்று உள்ளது என்று புற உலகில் வாழும் மக்களுக்கு எடுத்து வைத்து காட்டவே அண்ணாமலையார் தீபம் போன்ற எல்லா ஆலயங்களிலும் ஆன்றோர்கள் இதனை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். மகத்துக்கள் ஞானகம்மியில் அண்ணாமலை என்று வந்தாரடி, அவர் அக்னி ஜோதியா நின்றாரடி என்று அண்ணாமலை என்பது குருபரனும் அவர்கள் தரும் போதமும் ஆகும். அவர்கள்தான் அக்னிரூபமான ஆன்ம ஜோதியை தம் அருள் வாக்கால் நமக்குள் பதித்து நம்மை ஆட்கொள்வார்கள். அவரின் அருட்பொருள் கொண்ட பாடலில் உள்ள அடுக்குகளை உட்கருந்து அறிய நாம் நம் தெய்வ வேத மாமரியை சதா நித்தம் ஓதி வந்தால் நமக்கு நல்ல தெளிவு வரும். தெய்வ பாசனங்களெல்லாம் ஞானப்பற்றுதல் பெற்ற நம் அனைவருக்கும் ஒரு அருட்பிரசாத பொருளை தருகிறது. அலையழியாய் நிறைந்த ஜோதி மண்டலம் புகுந்ததும் காணுவது நிலையான அக்னி ஜோதி மூலம் என்று ஞானச்செம்மைகள் பாடுகிறார்கள். இப்படி இந்த அக்னி தீபச்சுட பற்றிய ஏராளமான பாடல்களை சித்த ஞானம் நமக்கு தருகிறது. நம் ஜீவஜகத்துள்ள ஜோதி பிரகாசமே எல்லாவற்றுக்கும் மூலம் என்ற ஆதி வித்து என்றும் தெய்வம் பாடுகிறார்கள். மூலம் என்பது பற்றி தெய்வம் பாடும்போது கால் எனும் மூலக்கணல் நெருப்பை என்று பாடுகிறார்கள். நம் நினைவு குருபரனை பக்தி மயத்துடன் நோக்கும்போது அந்த நினைவு கால் என்ற மூலக்கணல் நெருப்பாக மாறும் என்ற அறியச் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், மூலம் என்ற எல்லைதான் குருபரன் நம்முள் போய் அமரும் நம் பிரணவ ஜீவ பிழைமை ஆகும். மூலத்திருந்த முதல் ஞானமூர்த்தி அறி காலை மாலை மூன்றும் கருத்துறவே யான்மரவேன் என்று இடவாக ஆசாரக்கண்ணியில் நாம் பாடி தோற்றளிக்கின்றோம். நோக்கமுடன் மூலமெனும் பாதந்தண்ணி நுண்பொருளாம் சிற்பரத்திலூடே நோக்கு என்கிறது திருமூலர் ஞானக்கோவை. இதில் மூலம் என்பது திருப்பாத நிலையே ஆகும் என்று காட்டுகிறது. மெய்ஞான பாசுரங்கள் மெய்விளங்கும் ஜெகஜோதி மூலந்தண்ணி தேடறிய பாதம் என்ற தெளிந்தலில்லே, தெளிவறிய பாதமது அகாரமாகி சிற்பரமும் தற்பரமும் தானே ஆகி என்று பாடி நம் பிரணம் உள்ள நம் அகமூலம் என்ற பதியும் அது நீட்சியான தேடறிய பாதமும் அகர ஏகாட்சரமாகிய எழுதாத எழுத்தும் ஒரு பொருள் சொற்களாக ஆன்றோர்கள் பாடுகிறார்கள். அந்த பாதநிலை கொண்ட ஆதார பீடத்தில் முச்சுடர் என்ற தீபம் பிரகாசிக்கும் என்று கூறுகிறார்கள். மூலமடா ஆதார பீடம் அதிலே முச்சுடராய் உச்சி வெளிய தீபம் தன்னில் ஏறில் இல்லே என்று சித்தல் ஞான கிரந்தங்களில் வருகிறது. நம் பிரணவம் இருக்கும் மூல ஆதார பீடத்தில் ஜீவதேக முப்பெரும் கோல மெய்மையானது முச்சுடர் தீப ஒளியாக பிரகாசிக்கும் என்று பாடுகிறார்கள். தெய்வ வேத மொழிகளை கேட்டு வரும்போது நம் ஜீவதேக எல்லையில் நம் அகத்தில் பேரறிவு பகுத்தறிவினால் அந்த ஜீவ மெய்ச்சுடர் இயல்பாக நம் அகத்தில் ஞான ஒளி வீசியவாறு இருக்கும். ஆன்ம ஒளி வீசும் இந்த செயலில் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றே இந்த தீபத் திருநாளில் நம் உள்ளம் ஜீவ பிரகாச நிலைக்கு அந்த ஏறா நிலைமசை ஏறும் என்றே இந்த நாளை தெய்வம் நமக்கு எடுத்து வைத்துள்ளார்கள். மெய்யகம் விளங்க ஆன்றோர்கள் எடுத்து வைத்த இந்த பகுப்பணி அறியாமல் விக்கிர வழிபாடு கொண்ட எல்லா கோயில்கள் முதற்கொண்டு இக உலகெங்கும் எங்கும் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வேடிக்கை விளையாட்டு பொழுதுபோக்கு எண்ணம் கொண்டதாக இதனை ஆக்கி வைத்து விட்டார். தெய்வமர்கள் நம் அகவிளங்க ஆழமான பிரம்ம மெச்சுடர் தீபம் காட்டும் ஆன்ம மெய்நிலை பற்றி முச்சுடர் உன்னில் அறிவதற்கே மூலமன்பான் என்பது விரிந்து என்று பாடுகிறார்கள். இதிலிருந்து மூலம் என்பது மூலமந்திரம் என்பதும் நமது ஆன்ம பிரணவே அது ஆகும் என்றும் அறியலாம். அந்த பிரணவ மூலத்தின் பரிமளிப்பாகத்தான் முச்சுடர் என்ற இறைவீச்சு நம்முள் வந்தடைகிறது. முச்சுடர் என்ற அகதீபத்தை அந்த பிரணவத்தை நம்முள் பதிக்கவே தம் வேதாந்த அழுத்தவ மொழிகளெல்லாம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். தெய்வம் தரும் அமுதமொழி வேத ஞானச் சுடரால் தான் முச்சுடர் என்ற பிரணவ வீச்சு நமக்குள் பிரகாசித்து
ஜீவையற்ற தாவல்வியை தரும். இப்படி வேதத்தில் தெய்வங்கள் எடுத்து வைக்கும் முச்சுடர் என்ற பிரகாச ஜீவநிலை ஏற்ற மாட்சிமையை இன்னும் நாம் விளங்கிக் கொள்ளவே, இருதயத்தில் முச்சுடர்மன் நாடி நிலை எங்கே, இருந்த தச நாடி மற்றும் முடிந்த இடம் எங்கே, உசாவிய ஜீவன் நுண்ணிலை அறியா, முச்சுடர் என்பார் அச்சல் ஐயா. முச்சுடர் என்னும் வாசி மூல குகையினுள்ளே மூலம் அறிந்து மொழி ஏற ஒளிபிறக்கும் என்றெல்லாம் தெய்வம் பாடுகிறார்கள். தோழ தேகத்தில் ஒட்டி ஒட்டாது உள்ள ஜீவாத்மாவாழ் மூலக்குகையில் ஜீவதேக பரிசுத்த ஜீவாவின் கதிர்களே நமக்குள் முச்சுடராக உசாவிய ஜீவனின் நுண்ணிலை பிரகாசமாக இருக்கிறது என்று பாடலுற்றால் நாம் பார்க்கிறோம். மேலும் தெய்வம் சோடசிலை பாடலில் காம கோடி பீடம் பெரு அருள்பதி கண்டரத்தின் வலவா ஓம கல்லடி கல்வம் அமைத்து ஓதுவதே எழுதாதெடுத்து ஒரு நான்கதை இருத்தி என்று பாடுகிறார்கள். மேலே நாம் கண்ட பாசுரத்தில் காமக்கோடி பெறவரப்பதி எனும் ஜீவதேகத்தினில் வலம் வரும்போது இருகளிலும் ஒன்று சேர்ந்த நிலையினை பெறுகிறது. ஓதுவது எழுதாத எழுத்ததை ஒரு நான்கதை இருத்தி என்று பாடுகிறார்கள். மேலே நாம் கண்ட பாசுரத்தில் காமக்கோடி பிறவரப்பதி என்னும் ஜீவதேகத்தின் வலம் வரும்போது இருகளிலும் ஒன்று சேர்ந்த நிலையில் பெறுகிறது. இதுவே ஓம் என்பதாகும். இதனையே ஓமக்கணல் அடிநிலை என்பதாக மேல்வரும் பாடலில் பாடுகிறார்கள். இதில் வலம்வா என்பது ஜீவதேகமான ஓங்கார வடிவம் கொண்டுள்ள பிரகாச ரூபத்தை சுற்றி கிரிவலம் மனத்தினால் வர வேண்டும் என்றே குறிக்கப்படுகிறது. மேலும் இதனை பற்றி தெய்வ வேதவரிகளில் ஆ என்ற இடத்தில் ஏறி ஊ என்ற இடத்தில் பதிய ஆகுமடா ஓம் எனவே ஓங்காரம் கொண்டு ஏற என்று வருகிறார். மேல் நோக்கிய ஜீவிச்சு சுடராக நம்மில் உள்ள இரு ஜீவகளைகளும் சேர்ந்து ஓம் எனவே ஓங்காரம் கொண்டு அக்னி ரூபமாக மாறி நம் ஜீவதேகத்தில் ஒன்றுகிறது. இந்த ஓங்கார ரூபத்தை சுற்றி வருவதே கிரிவலம் என்பது ஆகும். இந்த கிரிவல பாதையே எழுதாத எழுத்து அகரம் அடிமடி நடு என்று ஞானமுத்தர்கள் சித்தரிக்கின்றார்கள். இந்த பிரம்ம வெளிவு நிகழ்ந்தவுடன் ஓம் என்ற பதி திறந்து பதிதனுக்கு அப்பாலே ஒரு 4 அங்குலம் அங்கு அதன் மேல் ஏறே என்று தெய்வம் பாடுகிறார்கள். ஒரு 4 இருத்தி என்றும் ஒரு 4 அதன் மேல் ஏறே என்றும் வரிகளை பற்றி இன்னும் விரிவாக வேதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். அதாவது நம் அகமிய நினைவினில் ஜீவக்கலையில் கவரும் ஓங்காரம் என்பதானது ஜீவஜகத்தை சுற்றி பாதல் நிலைகளாக கோடானி ரூப கோடாக வள வரும்போது அது அடிமுடி கடந்து நடு என்ற ஜீவதேக மெய்மையின் கடைப்பகுதிக்கு சென்றும் சுவாசம் ஒடுங்கும் என்று பாடுகிறார்கள். ஒதுங்கேடா நாளுகளை பாழ் போகாமல் உள்ளடங்கும் கைவாசி குமிழ்வாயும் ஏறுவது விரல் 4 அங்குலத்திற்கு அப்பால் என் மகனே கைலாசமா பதியுமாகும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். நம் ஜீவப்பிரகாச அருள்தேகம் மிக்க அபூர்வமான அற்புதமான பிரம்மமயமாகும். அதனை தெய்வ வேதத்தில் ஆதியநாதி என்றும் ஜோதி என்றும் அடிநடு முடி அண்டபிண்டம் என்றும் ஜாதிலிங்கம் சஞ்சீவி கஞ்சா என்றும் சாங்கமமாய் பொழுந்ததனே நெலுகிற் பார்க்க ஜோதி என்ற மகமூதி அருந்தியேற என்று மெய்வழி நூலில் வரைந்து உள்ளார்கள். ஆவி நின்ற அருள் பெருங்கீசன் நம்முள் அமர்ந்துள்ள நம் ஜீவதேகத்தை தான் ஜோதி என்றும் மகமூதி என்றும் ஆதியநாதி என்றும் அடிமுடில் என்றும் தெய்வம் வருகிறார்கள். சோடச நிலையில் ஜீவதேக தீபரூபமாக நம்முள் விளங்குவதை எடுத்து தெய்வம் இப்படி பாடியிருக்கிறார்கள். எங்குறையானது எங்கும் இல்லாதது செங்கமல தரசே தங்கமதான விசுத்தி அனகதம் தனிதேசகம் இதுவே பங்கது தத்துவம் தாயா தீபம் ஆனது இதன் முறையே சங்கு எழுத்ததிர் தேசகமூர தனி ஆஞ்சை சொல்லவே சொல்லுமே ஆஞ்சை தாயா தீபம் ஆமிது கும்பகமே என்று பாடுகிறார்கள். நம் ஆவிமயமான ஜீவதேகம் விசுத்தி அநாகதம் ஆஞ்சை என்ற 3 மெய்ப்பொருள் பிரகாசமாக உள்ளது. இது ஆஞ்சை என்ற இடத்தை ஒன்று கூடும்போது அது கும்பகம் என்ற தவநிலை பெற்று
தாயார் தீப ஜோதியாக ஜொலிக்கும், தாயார் தீப ஜோதியாக ஜொலிக்கும் என்று பாடுகிறார். இப்படி நம்மளுள்ள தீபச்சுடரை போற்றி குருபரணி வணங்கத்தான் இந்த தீபத் திருவிழா எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஞான சாஸ்திரங்கள் பக்குவமாய் குருபரணி மனத்தில் ஊனி, பக்குவமாய் குருபரணி மனதில் ஊனி, ஏகமயமானதொரு தீபம் தண்ணி, ஏகமயமானதொரு தீபம் தண்ணி, இருதயத்தில் மனதறிவால் இருந்து கொண்டே, இருதயத்தில் மனதறிவால் இருந்து கொண்டே வளல் ஞான தீபமதில் சேர்ந்து நில்லே என்று பாடுகிறது. இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் விவரிப்பதை நமக்கு எப்படி விளக்குவது என்று சிந்தித்துதான் இந்த தீபக்காட்சி ஆண்டாண்டு காலமாக எடுத்து வைத்து வந்து கொண்டிருக்கிறார். ஜீவதேகத்தில் ஜொலிக்கும் ஜோதி பிரகாசத்தை தான் கொங்கணர் வாழைகும்மியில் உச்சிக்கு நேராய் உண்ணாக்கு மேலிடம் வைத்த விளக்கு எரியுதடி என்ற அடையாளம் சொல்லி பாடுகிறார். வீடான வீட்டை தானிருந்து நீயும் மேலார தளத்தினுடைய விலாசம் கொண்டு மகேந்திரகிரி உச்சி அதன் மேல் வாடாத தீபமதி அறிந்து கொள்ளு என்று ஆன்றோர்கள் பாடுகிறார்கள். இதன் அருள்பாக தான் இந்த செய்தி நம் வேதத்தில் தெய்வமார்கள் ஏத்தி இழுத்து இருத்தி இளங்குதி ஏழு உலகத்துள் இல்லே, ஏத்தி இழுத்து இருத்தி இளங்குதி இரேழு உலகத்தினுள்ளே. இதற்கு என்ன உவமானம், இதற்கு என்ன உவமானம், கொண்டதை சொல்லுவேன், கொண்டதை சொல்லுவேன், இது எம்பிராந்தன் பாதம் என்ற பாடி மேலும் குழுவாக இளங்கம் தீயாக உள்ள ஈரேழு உலகம் கொண்ட பாத நிலைகள் நமன் தேவபுராண ஆகிய தெய்வ பிரகாசத்தில் ஒரு ஓமானமாக இருப்பது ஆகும் என்று இந்த பாடலில் வரைந்திருக்கிறார். ஜீவதேகத்தில் குருபரன் வேத போத நினைவால் விளையும் கால் என்ற மூல பிரகாசம் கோடான வழியில் நூல் எடை போன்று நீச்சு பெற்று பிரம்ம பிரகாச ஜீவலில் இரண்டும் ஒன்றியிருப்பதே பாத நிலைகள் என்பதாகும். இந்த திருப்பாத நிலைகள் மூலம் என்ற ஆன்ம ஜோதி மூலத்தில் உழவதியாகும். தேசுலவு மூலம் என்னும் திருப்பாதம் காட்டி என்று தெய்வம் பாடுகிறார்கள். இந்த திருப்பாதங்கள் குருபோதத்தால் ஜீவ எழில் அசைந்து நடனிவிடும் தேவநிலையும் பற்றியும் தெய்வம் எடுத்து பாடுகிறார்கள். இந்த திருப்பாதங்கள் குருபோதத்தால் ஜீவ எழில் அசைந்து நடனமிடும் தேவநிலையை பற்றியும் தெய்வம் எடுத்து பாடுகிறார்கள். தோளும் இரு பாதத்தொன்று தூக்கி மறு பாதம், தோளும் இரு பாதத்தொன்று தூக்கி மறு பாதம், தேவநடனம் தெரியும் தேசி பஞ்சாட்சரமே, தேவநடனம் தெரியும் தேசி பஞ்சாட்சரமே என்றவாடி இருவாதும் தேவனிட கோலமாக உள்ளது என்று தெய்வம் பாடுகிறார். மேல்கீழ் கோடாக அசையாத சைனத்து இருக்கும் அந்த பிரணவ பாத நிலைகள் தெய்வ போதத்தால் மனுவலைய அகமத்தில் கீழ்மேலாக அசையும் என்று அந்த ஜீவ திருநடத்தை பற்றி நம் வேதவரிகளில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். பிரணவ பாதநிலைகள் தேவையில் குருபரன் போதத்தால் அசையும், பிரணவ பாதநிலைகள் தேவையல்லியில் குருபரன் போதத்தால் அசையும். இந்த அசைவை திருக்கூத்து என்று கூறுகிறது ஞானப்பாசனங்கள். இதனை பாம்பாட்டி சித்தர் தூக்கிய நற்பாதம் கண்டேன், ஜோதியும் கண்டேன், சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன் என்று பாடுகிறார். அன்று ஆடுபாம்பே என்றும் பாடுகிறார். உதயச்சூடர் மூன்றும் எம் வீட்டிலே இதய திருநடம் காண்பது இனி எக்காலம், உதயச்சுடர் மூன்றும் எம் வீட்டிலே ஏற்றி இதய திருநடம் காண்பது இனி எக்காலம் என்கிறார் பத்திரகிரியார். ஓம் என்ற இரு கலைகள் ஒன்று சேர ஓங்கார பாதையில் நடனமிடும் மூன்றாவதாக வருவதே முச்சுடர் ஆகும். ஓம் என்ற இலைகள் ஓம் என்ற இரு கலைகள் ஒன்று சேர ஓங்கார பாதையில் நடனமிடும் போது மூன்றாவதாக வரும் சுடரே முச்சுடராகும். இந்த ஜீவனின் திருநடனமான இது ஜீவனின் திருநடனமானாலும் இந்த முச்சுடரை தங்கள் அகத்தில் ஏற்றி வைத்த தங்கள் குருபரனின் திருநட கோலமே இது, தங்கள் குருபரனின் திருநடன கோலமே இது என்று ஞானப்பாசுரங்கள் போற்றுகிறது. அதனால் குருபரணி நடராசர் என்று போற்றுகிறது. போற்றுகிறது. அந்த திருநட கோலத்தின் ஒரு அகம காட்சியே எல்லாரும் ஆலயங்களை போற்றிவிடும் ஒரு பாதம் தூக்கி ஒரு பாதம் தாழ்த்தி இருக்கும் குருபர சிவனின் உருவ வடிவமாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஆலயங்களும் போற்றி வழிபடும் ஒரு பாதம் தூக்கி ஒரு பாதம் தாழ்த்தி இருக்கும் குருபர சிவனின் உருவ வடிவமாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது.
நம் ஜீவ அகமத்தில் ஜீவன் அசைந்து காட்டல் திருவாத நிலையும் கோலமே இது என்று ஞான மொழிகள் திட்டமாக எடுத்து கூறுகிறது. மெய்ஞான திருவாசக பாடலில் தெய்வர்கள் தம் பிள்ளைகளின் ஜீவ ஆன்மாவில் கலந்து மணிச்சூட தெய்வமாக தவணையில் திருநடன திருக்குத்திலே நிகழ்த்தி வருவார்கள் என்ற காட்சியின் அற்புதத்தை தீர்க்க தரிசனமாக மாணிக்க வாசகரான் பாடுகிறார். மூலத்தில் முளைத்தெழும் கூத்தனை முதல்வனை தில்லையில் கூத்தனை தன்பாண்டி நாட்டானை ஜோதியை அம்பலத்தாளும் கூத்தனை அத்தனை 30 தேவர்க்கு அதிபணி என்று போற்றி பாடுகிறார். பார்ப்பதுதான் திருநடனம் எங்கே என்றால் கூர் விருந்து கைலாசம் ஏறுகிறதானும் கூர் விருந்து கைலாசம் ஏறுகிறதானும் பார்ப்பதுதான் திருநடனம் எங்கே என்றார் என்று ஆண்டவர்கள் பாடுகிறார்கள். திருக்கைலாயபதியாகிய நம் ஜீவ தேகத்தில் குருவரன் உத்தியால் நம் ஆன்மா அசைவதியே திருநடனம் ஆகும் என்கிறார்கள். இடவளம் என்ற 2 ஜீவகளில் அசைந்து ஒன்றாகி பூரிப்பு பெற்று அசைவதையே நடனமாகும். இடவளம் என்ற 2 ஜீவகளிலும் அசைந்து ஒன்றாகி பூரிப்பு பெற்று அசைவதே நடனமாகும் என்று சித்தஞான கோவில் பாடுகிறார்கள். ஆற்றுகின்ற குண்டலைக்குள் நடனம் செய்தால் ஆதித்தன் கோடி ஒளி காந்தி வீசும். ஆற்றுகின்ற குண்டலைக்குள் நடனம் செய்தால் ஆதித்தன் கோடி ஒளி காந்தி வீசும் என்று பாடுகிறார்கள். இதுவே குண்டலினம் என்றும் இந்த குண்டலி என்ற பிரணவாசியில் கோடி சுய பிரகாசம் வீசும் என்றும் பாடுகிறார்கள். தெய்வ வேதத்தில் ஒத்தொரு காலை இழுத்து வலப்புறம் ஓரே தரம் வீசு ஒத்தொரு காலை இழுத்து வலப்புறம் ஓரே தடம் வீசு ஓவிய மூல கண்ணனதில் எழும்பி ஒளி பிரகாசிக்கும் ஓவிய மூல கண்ணனதில் எழும்பி ஒளி பிரகாசிக்கும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். 7 நிலை கொண்ட ஜீவதேக திருப்பாத நிலைகள் கீழ்மேல் என்ற நிலையில் கோடானியால் வரையப்பட்ட கோடு ரூபமாக அங்கிருந்து நீண்ட உறக்கத்தில் தான் சித்திரம் போல அசையாது நம்முள் உள்ளது. கோடாக எழுதும் பிரான் திருப்பாடமது வல்லவத்தால் தெய்வம் தந்த வேத நூலினை நாம் ஓதும்போது அவர்கள் தரும் அருள்ஞான வெப்பினால் நம் அகம் ஞான பேரிரு பூத்து பிரகாசிக்கும். ஜீவதேக 7 நிலை கொண்ட ஜீவதேக திருப்பாத நிலைகள் கீழ்மேல் என்ற நிலையில் கோடானியால் வரையப்பட்ட கோடு ரூபமாக அங்கு இருந்து நீண்ட உறக்கத்தில்தான் சித்திரம் போல் அசையாது நம்முள் உள்ளது. கோடாக எழுதும் பிரான் திருப்பிரான் பாடமது வல்லபத்தால் தெய்வம் தந்த வேத நூலை நாம் ஓதும்போது அவர்கள் தரும் அருள் ஞான வெப்பினால் நம் அகம் ஞான பேரில் பூத்து பிரகாசிக்கும். அப்போது ஓவியம் என்ற நிலையை அசையாமல் இருக்கும் பிரணவ பாதங்கள் குருஞானவர்களின் மகிமையால் அசைகிறது. இதுவே ஜீவ திருநடனம். அழ்பாவல்லல் உயிரெல்லாம் திருநடம் புரியும் திருப்பொருள் நீ என அறிந்தேன். உயிரெல்லாம் திருநடம் புரியும் ஒரு திருப்பொருள் நீ என அறிந்தேன். அம்மாடுநடு தெய்வ பீடமதில் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று பாடுகிறார். தெய்வ ஆன்மீகத்தில் தெய்வம் அவர்கள் பாட்டேருடன் அகிலம் வரும் காலத்தில் தாம் பெற்ற தவவர பாக்கியம் ஒரு ஜோதி பிரகாச ரூபமாக விளைவேற பெற்றவர் ஆனார்கள் என்பது பற்றி தெய்வமான்மீகத்தில் தெய்வங்கள் பாட்டீருடன் அகில வரும் காலத்தில் தாம் பெற்ற தவற பாக்கியம் ஒரு ஜோதி பிரகாச ரூபமாக வெளியேற பெற்றவர்கள் ஆனார்கள் என்பது பற்றி ஆகாய வீதி விளையாட்டு யோக குணாதிதராய் விசும்பெண்முகடேறி எழுந்து பாயும் அதிசய உமாப்பச்சி போன்ற ஆகாய வீதி விளையாட்டு யோக குணாதீதராய் விசும்பெண்முகடேறி எழுந்து பாயும் அதிசய உமாப்பச்சி போன்ற சுத்த சித்த மாபெரும் செயலனையுடைய ஜோதி சுரூப திருமேனியை சுத்த சித்த மாபெரும் செயலனையுடைய ஜோதி சுரூப திருமேனியை பெற்று கொண்டவராகினார்கள் என்று வருகிறார்கள். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன என்றால், நம்முள் உள்ள பிரணவ தேகத்தில் ஜோதி சுரூப திருமேனி என்ற அண்டமெங்கும் பாயும் ஞான குளிகை எனும் மின்னல் பிரகாசத்தை நாம் பெற வேண்டுமானால் நம் மெய்வழி தெய்வம் மீது நாம் கொள்ளும் அபரிதமான பக்தியானது நாம் உள்ளத்தில் படைந்தால்
இயல்பாக நம்மிடம் அது வந்து சேரும் என்று அறிகிறோம். இப்படி குன்றின் மேலிட்ட விளக்கு போன்று நம் அகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நம் ஜீவதேக ஆவியே தெய்வம், ஜோதி, ஒளி, முச்சுடர், மூலம், ஆத்மா, கனல், ஓங்காரம், கொண்டலி, நடனம், ஞானக்குழுகி, அகரும், கால் மேலும் தலைகள், அடிமொழி, அக்னி ரூபம் என்றெல்லாம் ஒரு பொருள் கொண்டு ஞான சொற்பதங்களாக பாடப்பெற்றுள்ளது என்பதை பார்த்தோம். இதெல்லாம் நமது குருபரனின் ஞான ஆளுமைக்கு உட்பட்டது. இதெல்லாம் நமது குருபரனின் ஞான ஆளுமைக்கு உட்பட்டது. நம் வேதம் வாயிலாக நமக்கு விளக்கி அருளி அவர்கள் ஏற்றி வைக்கும் அகத்திதான். நம் வேதம் வாயிலாக நமக்கு விளக்கு அருளி அவர் ஏற்றி வைக்கும் அகத்திதான் நம் ஜீவனில் பிரகாசித்து நம்மை நித்தியத்தில் ஆக்கி வைக்கிறது. மேலும் தெய்வங்கள் மீது நாம் கொள்ளும் ஆழ்ந்த பக்தி பரவசமி தீப ஆன்ம ஜோதியின் வல்லபத்தி மிக இயல்பாக நமக்கு தரும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். அந்த ஜீவதேக இடமதுவும் நிஜமென்றால் பொறிகளோடா திருந்து விடு கோடி ஒளி வீசும் ஆசாந்தன் நெழானால் மணிதிரண்டு ஜோதியுடன் திசைநாத விளைவினாலே சங்கு வழக்கரமாட்சி இடக்கை சக்கரம் என்று தாம் சனதம் பெற்ற வல்லபத்தை பற்றி பாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜோதி என்ற ஜெகஜோதி வாரித்தூக்கம் பாரப்பா கருத்தோனும் அடியேன் பாடலில் ஜோதி என்ற ஜெகஜோதி வாரித்தூக்கம் பதறாமல் நிறுத்தியே பொறுத்துப்பாரு ஜோதி என்ற ஜெகஜோதி வாரித்தூக்கம் பாரப்பா கருத்தோனும் அடியேன் பாடல் என்றெல்லாம் மெய்வழிமொழியில் பாடியிருக்கிறார்கள். புற உலகத்தில் லட்சக்கணக்கானோர் தீபமேற்றி விழுந்து வழிபடும் செயல்முறைமையை ஆண்டோர் எடுத்து வைத்தது எதற்கு என்றால், இறை மெய்நிலை தன் பிரகாசத்தை நம் அகத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்பதற்கு இது உதாரணமே என்றும், இறை மெய்ப்பொருளை தரும் பிரகாசத்தை நம் அகத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமே என்றும், இந்த தீபமேற்றும் விழா ஒரு உதாரணமே என்றும், இது குருபரன் போதனையால் ஏற்றி வைக்கப்பட வேண்டியது ஒன்று என்றும், இதனை நம் அகநினைவுக்கு கொண்டு வரவே இத்திருநாளை தெய்வம் நமக்கு எடுத்து வைத்துள்ளார். இப்படி இந்த தீப பிரகாச திருவிழாவை ஒரு காரண காரியமாகத்தான் நமக்கு தெய்வம் எடுத்து வைத்துள்ள அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதனையெல்லாம் உணர்ந்துதான் சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே செவ்வியர் கண்ட தீரு நடரே என்றும், உள்ளும் பூரமெல்லாம் உன்னதையா ஓதலும் ஓதாதும் உன்னதையா வெற்றி வீரற்பதியின் பிரம்மே என்றெல்லாம் அன்று மெய்ப்புற அழுக்களப்பாவை திரும்ப திரும்ப பாடுகிறோம். இகவாழ்வில் இருள் சூழ்ந்த நம் அகம் பிரகாசம் பெறவே இந்த நாள் நமக்கு வகுக்கப் பெற்றுள்ளது. அதனால்தான் ஒளி பீரவீர் உற்ற உலகினோரை ஓங்கும் மறுபிறப்பராக்கி தேவர்கள் ஆக்கும் மறுபிறப்பராக்கி தேவர்கள் ஆக்கும்
வாழி வாழிமை சாலையின் ஆண்டவா, வாழி வாழிமை சாலையின் ஆண்டவா, வாசவா பஞ்சனி எழுந்தருளாயே என்ற இந்த உயிரானை தவச்செயல் நேர்றது என்று தெய்வம் பாடுகிறார். ஜீவஜகத்தின் எல்லா நிலைகளிலும் நம் பிரணவ ஜீவக்கடல் அக்னி தீப ஜோதியாக, தீயாக, நெருப்பாக, அனலாக, பிரகாசமாக, அமுதமாக, காய கற்பக கல்பமாக நம்முள் இருக்கிறது என்றால்தான் விளங்கும் தவாகிரி மூட்டி எரிப்பதும் அங்கே, விளங்கும் தவாகிரி மூட்டி எரிப்பதும் அங்கே, விளங்கும் தவாகிரி மூட்டி எரிப்பதும் அங்கே, வெந்து அனல்பட்டு உன் பவங்கள் நீராவதும் அங்கே, வெந்து அனல்பட்டு உன் பவங்கள் நீராவதும் அங்கே, களிம்பகற்று அக்னியின் கம்பம் என்றது அங்கே என்றும், ஜலத்தினில் அக்னி உருவி சச்சிதானந்தத்தை அது என்று உரைக்காக அத்தையின் தரத்தை அமுதநிலை கல்புக்கண் என்று அருமறையின் நடைமே என்று அமத கலைஞான போகத்தில் பாடுகிறார்கள். வடலூர் வெள்ளர்பான் இதில் உள்ள ஜோதி அக்னி அனல் பற்றி நம் ஜீவஜக மாட்சியை அனலுணல் அனலாய், அனல் நடு அனலாய், அனலினுள் அனலாய், அனல் நடு அனலாய், அனலுற விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று பாடி நம் மெய்த்தவ குருபரணியே நம்முள் அனலினுள் அனலாய் ஜோதியார் நம் பற்றுதலுக்கேற்ப நம்முள் வந்து அருட்பெருஞ்சோதியாய் வந்து ஆட்சி புரிவார்கள் என்று பாடுகிறார்கள். ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்த இந்த பழமை திருவிழாவை அசலாக நமது அகத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நம் அகத்தியை காக்கும் அகத்தீஸ்வராகிய நம் குலதெய்வம் என்று இந்த தீபத் திருவாய் எடுத்து வைத்திருக்கிறாய். விளக்குமணி விளக்கணல் வேதத்து உச்சி மேவிய மெய்ப்பொருளை உள்ளே விரும்பி வைத்து என்று எடுத்து வைத்த வரிகளில் நால்வேதும் கூறும் மெய்ப்பொருளானது நம் அகத்தில் விளக்கு மணி விளக்கணை விளங்குகிறது என்று விவரிக்கிறார்கள். அருட்பாவல்லல், அதாவது நமது பெரியப்பா அவர்கள் நமக்கு பாட்டியரை போற்றி, நமது பாட்டியரை போற்றி அந்த மகா தீப ஜோதியை பற்றி தம் குருபரன் தம் அகத்தில் ஏற்றி வைத்த விந்தையை போற்றி, அருள் விளக்கே அருட்சுடரே அருள்ஜோதி சிவமே, அருள் விளக்கே அருட்சுடரே அருள்ஜோதி சிவமே, அருளமதே அருள் நிறைவே, அருள் வடிவ பெருமானே என்று பாடுகிறார். இதனால்தான் ஞான அகத்தியை தமக்குள் ஏற்றிவிட்ட தமது பெருமானி சித்தரெல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்குள் வைத்த சித்தலாம் அல்ல திரள் அளித்து எனக்குள் வைத்த அருட்பெருஞ்சோதியை தனிப்பெருங்குரணை என்று போற்றி பாடுகிறார். இந்த திருவிளக்க பூஜை என்ற தீபத்தை ஏற்றும் வைபவம் குருவரன் தம் அருட்சுடரை நமக்குள் ஒரு அருளுடையாக ஏற்றி வைக்கும் விந்தையை நினைந்து பணிந்து வணங்கும் ஒரு பாத பூஜையே ஆகும் என்று சொல்லலாம். நமக்கு தெய்வம் தரும் அருள் வைப்பான ஞான பிரகாசத்தினைதான் முத்தாய்ப்பான வரிகளில் அருட்பாவல்லில் ஜோதி ஜோதி சுயம் ஜோதி, ஜோதி ஜோதி பரஞ்சோதி, ஜோதி ஜோதி அருள் ஜோதி, ஜோதி ஜோதி அருள் ஜோதி, ஜோதி ஜோதி அது சிவஜோதி என்று பாடுகிறார். அது குருவருள் ஜோதி என்று பாடுகிறார். தெய்வ விளக்கனை ஏற்று நாம் நம் ஆலயத்தில் ஏற்றி பிரகாச வைக்கும் தெய்வ பக்தி கொண்ட செயலின் நிலைவலைகளால் இந்த தீப ஒளி நம் அகத்திலும் பரஞ்சோதியாக சுயம் ஜோதியாக பிரகாசித்து நம் அகத்தை பரிசுத்தமாக்கி தெய்வ பக்தி யோகத்தில் திளைக்க வைத்து தவறும் தருகின்ற ஜோதியாக விளங்கும் என்று பாடுகிறார். ஜோதியில் ஜோதி சுத்த ஜோதி, ஜோதி சிவஜோதி, ஜோதியில் ஜோதி என்று அழைப்பாளர்கள் திரும்ப பாடுகிறார். நம் ஆன்ம ஜோதி விளக்கி நமக்குள் விளக்கி காட்டும் குருவரனே ஜோதியில் ஜோதி என்றும், நம் குருவரன் போதமே ஜோதிமயமாக நம் உள்ளத்தில் சிவஜோதியாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ள அதிசயத்தை ஜோதியில் ஜோதி என்று இவர் பாடுகிறார். அவர் பகரும் தெய்வத்தை போற்றிய தீர்க்கதரிசன பாடலிலும் தெய்வத்தை பற்றிய தீர்க்கதரிசன பாடலிலும் நமக்கு நம் குருவரன் போதம் தந்த அந்த அகத்தீப ஜோதியை பற்றி தென்பால் இருந்து பாரி
திரு சிற்றம்பலத்தே திருநடன ஜோதி தென்பால் இருந்து பாரி. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அதை எடுத்து வைத்தே. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அதை எடுத்து வைத்தே. திருச்சிற்றம்பலத்தே திருநடன ஜோதி தீபத்தை வைத்தது பாரி. தீபத்தை வைத்தது பாரி. திரு சிற்றம்பலத்தே திருநடன ஜோதி என்று பாடுகிறார். பரமகுருவும் பரமனும் ஒன்றே என்ற தெய்வ வேதமும் மான்மியும் விதவுமாக நமக்கு விளக்கி காட்டுவதை முன்பே பார்த்தோம். நமது பெரியப்பா வடலூரார் ஓங்கார தனிமொழியின் பயனை சற்றும் அறிந்திலேன் சிறியேன் இவ்வுலக வாழ்வில். ஓங்கார தனிமொழியின் பயனை சற்றும் அறிந்திலேன் சிறியேன் இவ்வுலக வாழ்வில் என்று பாடியிருக்கிறார். தெய்வமர்கள் அந்த ஓங்கார தனிமொழியைத்தான் நாம் குறையலாம் தீர்க்க அங்க ஓங்கார பிரகாசத்தை அந்த ஓங்கார பிரகாசத்தை நம் வேதநூல் வாயிலாக தந்திருக்கிறார்கள். தெய்வம் தங்கள் வாக்கியத்தில் நந்தி என்றால் நன்மை பயக்கும் தீ, நந்தி என்றால் நன்மை பயக்கும் தீ, அதை உன்னை ரட்சிக்கின்ற தீயாகும். அது உன்னை ரட்சிக்கின்ற தீயாகும். அது உனது ஆசானாகிய ஜீவபதி அரசர் உத்தரவு ஒன்றுக்கு மட்டும்தான் உன்னுள் உள்ள அந்த ரட்சிக்கின்ற அக்னி உன்னை காக்கும். உனது ஆசானாகிய ஜீவபதி அரசர் உத்தரவு ஒன்றுக்கு மட்டும்தான் உன்னுள் உள்ள அந்த ரட்சிக்கின்ற அக்னி உன்னை காக்கும் என்று அருள்கிறார்கள். வெளிச்சமில்லா இருளாய் அகவீடாக உள்ள நம் ஜீவதேகத்தில் வெளிச்சமில்லா இருளாய் அகவீடாக உள்ள நம் ஜீவதேகத்தில் தெய்வ போதமே விளக்கேற்றியதாக அமைந்து 96 தத்துவமும் ஒன்றாய் தோன்றும் என்று பட்டினத்தார் பாடுகிறார். இன்று இதைத்தான் நம் வேதம் பஞ்சனை எழுச்சியில் இலகு முன் மக்களின் இருதய இருள் கீழ்ந்தே. இலகு முன் மக்களின் இருதய இருள் கீழ்ந்தே. எக்காளி பின் மிக ஏற்றிய துரையே. எக்காளி பின் மிக ஏற்றிய துரையே. அயல்மை சாலையில் ஆண்டவரே எங்கள் அத்தனே பஞ்சனி எழுந்தருளாயே. இறகு உன் மக்களின் இருதய இருள் கீழ்ந்தே. எக்களி பிழ்மிக ஏற்றிய துரையே என்று பாடுகிறோம். ஏகவாழ்வில் இருளில் இருக்கும் நம்மை அருட்பிரகாசமையில் தெய்வம் நம்மை ஆக்குகிறார்கள். ஈருளும் தீகளும் தீயும் என்னாலும் தீராத எக்கம் அடல் வேண்டுமா. ஈருளும் தீகளும் தீயும் என்னாலும் தீராத எக்கம் அடல் வேண்டுமா. அல்லது ஏகாம்பர பதத்தில் எழிற்பொன் உடம்பெடுத்தன். ஏகாம்பர பதத்தில் எழிற்பொன் பொன்னுடம்பெடுத்தன் என்னாலும் வாழ்தல் வேண்டுமா. எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா என்று பூங்கிலிக்கணியில் பாடப்பெற்றுள்ளது. ஆதி என்ற ஜீவகடா ஆத்மாவாகும், அருள் இருந்த வாசியடா மூலாக்னி என்று பாடுகிறது ஞான பாசனங்கள். தெய்வ பக்தியுற நாம் இன்று ஏற்றும் தெய்வஜோதியின் காட்சியெல்லாம் அவர்கள் நமக்காக இன்னும் ஈற்றி வரும் வான்கண்ணி விராட்தாக மாட்சிமையானது. இன்னும் ஈற்றி வரும் வான்கண்ணி விராட்தாக மாட்சிமையானது வழியே நம்மள் வந்து புகுந்து இருந்து நம்மை ரட்சிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தீபத் திருநாள் நம்மை நித்தியத்தில் ஆக்க, இந்த தீபத் திருநாளில் நம்மை நித்தியத்தில் ஆக்க கங்கணம் காட்டி காத்திருக்கும் தவச்செலிராகிய நம்ம தெய்வ திருவடி கம்பன்களுக்கே நமஸ்காரம் செய்யும் வணக்கமாக இருக்க வேண்டும். முராதியா முராதியா முராதி முராதி முகம்மது சாலிக்கின் மேல் முராதி. இருளில் வழி தெரியாத இளம்பரும்
இருளில் வழி தெரியாத இளம்பருவம். அருள்விளக்கு 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 அன்பளித்தாய் யாதது உள்மீர் என்று குருமுராயில் பாடுகிறார்கள். இரு சூழ்ந்த நம் அகத்தில் ஞானல் அருள்விளக்கு எனும் தீபத்தை ஏற்றிய தெய்வ வலுவ அதிசயத்தை பற்றி பாடுகிறார்கள். நம்மில் உள்ள ஜீவஜக பிரகாச வெளிப்பாடான சுடர் மூன்றும் தான் நம்மை தவத்தில் ஆக்கி வைக்கும் என்ற நிஜத்தை மக்கள் உணர வேண்டும் என்றே அன்று ஆண்டோர் உத்தரவுபடி இன்று வரை உலக மக்களால் ஏகமயமாக உலகமெங்கும் இந்த தீபச்சுடர் புற உலகத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது. பெரியப்பாவின் அல்பா பாடலில் ஜீவப்பிரகாசி தம்மில் ஏற்றிய தனகி குரு பெருமானை போற்றி வாழ்த்துவது மட்டுமல்லாமல் நாம் பாட்டியிருக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கமான பேரன்பையும் நாம் காணலாம். அல்பா வல்லலின் பாடலில் நாம் பார்க்கலாம். அந்த பேரன்பும் நல் நெருக்கமும் பக்தி உணர்வும் நம் தெய்வத்துடன் நாமும் நம் அகத்தில் வைக்க வேண்டும். ஜோதி மாலையினை கண்டேன் உன்னை கண்டு களிக்கவே. ஜோதி மாலையினை கண்டேன் உன்னை கண்டு களிக்கவே. துய்த்தேன் அமுதம் அகத்தும் புறத்தும் பரிமளிக்கவே. ஜோதியவையும் விளங்க விளக்கும் ஜோதி வாழியவே. ஜோதி வாழியவே. துரிய வெளியின் நடு நின்றோங்கும் ஜோதி வாழியவே. சூதிலாமை சிற்றம்பல ஜோதி வெல்கவே. துளங்கப்பொன் அம்பலத்தில் ஆளும் ஜோதி வெல்கவே. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ என்று போற்றுகிறார். இந்த தீபஜோதி விழாவில் அவ்வளவு என்று கூற முடியாத வரம் தரும் விஷயங்களும் தெய்வ அருள் வைப்பும் உள்ளது என்பதை அறிந்தாலே நமக்கு தெய்வ தப அருளாசி இயல்பாக கிடைத்துவிடும். பூரணப்பாடு பாசுரத்தில் உங்களுக்கு ஜீவபதி உபதேசங்கள் உரைத்து ஒளிவிருந்த வானிற் பெற்று ஒளிவாயில் வளர்த்தேன். அங்கங்களாய் பற்றி நின்று அனைத்தையும் கைமையாய் பொங்கும் பெருவாழ்வேரி பொற்பதிக்கு அழகிடுவி என்று நமக்கு அவர் தந்த ஆசீர்வாத வரிகளை இப்போது நினைவு கூற விரும்புகிறேன். மாயக்கூத்தின் வகை அறியாமல் யான் காயப்பட்டு களை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கினுளே இன்று பாய வைத்த பாதத்தை மறப்பேனோ. முத்துப்பேரை தொடர். நமஸ்காரம்.